வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக மதுரையில் சிறிய தொழிற்சாலைகள் கடும் பாதிப்பை சந்தித்துள்ளன. தகவல்களோடு செய்தியாளர் பிரசன்னா இணைந்திருக்கிறார். கூடுதல் விவரம் என்ன பிரசன்னா? ஆனந்தி, வணிக சிலிண்டருடைய தட்டுப்பாட்டு காரணமாக சிறு குறு நடுத்தர தொழில் அந்த தொழிற்சாலைகள் கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய அபாயம் இருப்பதாக மடிசியா அவருடைய இணை செயலாளர் பொன்குமார் தகவல் தெரிவித்திருக்கார். அவரிடம் சில கேள்விகள் நேரடியாக கேட்கலாம். சார், இப்போ தென் தமிழகத்தில் இந்த வணிக சிலிண்டருடைய ஒரு தட்டுப்பாடு வரக்கூடிய அந்த அபாயம் காரணத்தினால சிறு சிறிய அந்த தொழிற்சாலைகளோட பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும் சார்? பொதுவாக இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இப்போ மதுரையில் எங்களுக்கு மடிஷா சார்ந்து இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ஒரு 1500 பேர் இருக்காங்க நேரடியாக. அதுபோக 7500 உறுப்பினர்கள் சேர்ந்துருக்கிறாங்க. இப்போ இதில் பெரும்பாலான இண்டஸ்ட்ரி இன்றைக்கி அந்த கேஸ் சிலிண்டரை நம்பி நிறைய தொழிற்சாலைகள் எங்களுடைய உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் இன்றைக்கி காலையிலேருந்து நிறைய பேர் எங்களுடைய அலுவலகத்தை தொடர்பு கொண்டு சொல்கிற விஷயம் என்னன்னாக்கும், இந்த மாதிரி கமர்ஷியல் சிலிண்டர் தட்டுப்பாடு அதிகமாகிருச்சு, நம்ம கொடுத்தோம் அப்படின்னோம்னாக்கும் ஒரு வாரம் 10 நாள் டிலே ஆகும், இல்லைன்னா சரியான தகவல்கள் கொடுக்காம இருக்கிறாங்க. தட்டுப்பாடுகள் அதிகமாகும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிறு குறு நடுத்தர தொழில்கள் அதிகப்படியாக பாதிக்கக்கூடிய சூழல் உருவாகிட்டு இருக்கு. இன்றைக்கி நீங்கள் எங்களுடைய இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னாக்கும் அந்த வெல்டிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய அந்த கேஸ் கட்டிங் மிஷின்ஸு, அது மாதிரி பாய்லர் யூஸ் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவங்க, அதே மாதிரி ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரர் எல்லாருக்குமே கமர்ஷியல் சிலிண்டர் கம்பல்சரியாக இருக்குது. அதே மாதிரி எங்களுடைய உறுப்பினர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வைக்கக்கூடிய சர்வீஸ் செக்டாரில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் அந்த கமர்ஷியல் சிலிண்டர் கிடைக்கக்கூடியது மிகப்பெரிய தட்டுப்பாடு உருவாயிருக்கு. விலை ஒரு பக்கம் கூட்டிகிட்டே இருந்தால் கூட இந்த தட்டுப்பாடுகள் அதிகமாகும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் சாலைகள் மூடக்கூடிய அதாவது இதனுடைய தட்டுப்பாடு அதிகரிக்கும் பொழுது தொழிற்சாலைகளை உற்பத்தியை குறைக்கிற மாதிரி சில சூழல்கள் வரும். அந்த நேரத்தை குறைக்கிற மாதிரி வரும். அந்த வேலையாட்களுடைய வேலைகள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகிட்டு இருக்கு. அதனால தமிழக அரசும் மத்திய அரசாங்கம் உடனடியாக இந்த பிரச்சனைகளை இந்த தட்டுப்பாடுகள் இந்த டிமாண்ட் ஆக்சுவலாக எப்படி இருக்கு அப்படின்றத உன்னிப்பாக கவனித்து அதை சரி செய்யக்கூடிய முயற்சியை எடுக்கணும். இன்னைக்கு உலகளாவிய அளவில் இந்த பிரச்சனை அதிகப்படியாக இருந்தால் கூட, கச்சா எண்ணெய் மற்றும் இந்த இயற்கை எரிவாயு பிரச்சனை இருந்தால் கூட இந்தியாவில் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுவும் இப்போ தமிழகத்தில் இன்னைக்கு தான் இன்னையிலிருந்து தான் அந்த விஷயங்கள் அதிகப்படியாக தெரியுது. அதாவது ஏப்ரல் 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அந்த நம்மளுடைய டொமஸ்டிக் சிலிண்டரில் 60 ரூபா கூட்டியிருக்காங்க. அதே மாதிரி கமர்ஷியல் சிலிண்டரில் ஒரு 115 ரூபா 120 ரூபா வரைக்கும் விலை கூடியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விலை கூடுனது ஒரு பக்கம் இருந்தால் கூட அதோட டிமாண்ட் அதிகப்படியாக இருக்குது அப்படின்ற விஷயம் உண்மையிலே இருக்கா, இல்லை இப்போ இன்னைக்கு தமிழக அரசாங்கமும் சரி மத்திய அரசாங்கம் சரி இது சார்ந்த விஷயங்கள் அதிகமாக இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சிலிண்டர் கொடுக்கல, இது மாதிரி டிமாண்ட் இருக்கின்ற மாதிரி விஷயங்கள் கொண்டு வந்தோம் அப்படின்னோம்னாக்கும் எஸ்மா சட்டம் பாயும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டொமஸ்டிக் தேவையான சிலிண்டர் கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் இருப்பு இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கமர்ஷியல் சிலிண்டரோட விஷயத்தையுமே தமிழக அரசு அதோடைய விஷயத்தை கையில் எடுத்து தங்குதடையின்றி அந்த சிலிண்டர்கள் கிடைக்கணும், அதோட தட்டுப்பாடு அதிகப்படியாக போயிடாத அளவுக்கு பார்த்துக்கணும் அப்படின்றது எங்களுடைய கோரிக்கை இருக்கும். இப்போ சின்ன சின்ன அந்த தொழிற்சாலையில் கடுமையாக பாதிக்கப்படுதுன்னா அதோட தாக்கம் பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கும்? இல்லை, நீங்கள் அது ப்ரொடக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனை ஆயிரும்ல. ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சிருக்காங்க அப்படின்னாக்கும் ஹோட்டலில் இருக்கக்கூடிய உற்பத்தி குறையும் பொழுது அதோட டிமாண்ட் அதிகமாயிரும். கேஸ் சிலிண்டர் வீட்டில் இப்போ பார்த்தீங்கன்னாக்க ஒரு சிலிண்டர் இருக்கும்போது 21 நாளுக்கு உள்ள ஒரு சிலிண்டர் புக் பண்ணலாம். இப்போ 25 நாள் ஆக்கியிருக்காங்க. அதே மாதிரி கமர்ஷியல் சிலிண்டர் புக் பண்ணுறது கூடியது பார்த்தீங்கன்னா எத்தனை தேவை இருக்கோ அதை அதிகப்படியாக புக் பண்ணக்கூடிய சூழல் வராது. அப்போ இதோட விலைவாசி ஏற்றம் டிமாண்டை பொறுத்து பார்த்தீங்கன்னா உற்பத்தியோட பொருளோட விலை கூடும். உற்பத்தியோட பொருள் கூடும்போது ஆட்டோமேட்டிக்காக பொதுமக்களுக்கான விலைவாசி ஏற்றங்கள் அதிகமாக தான் இருக்கும். தேவைக்கு தகுந்த பொருட்கள் கையில் கிடைக்கக்கூடிய சூழல் இப்போ உருவாகாது. அதாவது வணிக சிலிண்டர் சிரமமின்றி உடனடியாக அனைத்துக்கும் கிடைக்க உரிய ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே சிறிய அந்த தொழிற்சாலைகளுடைய உரிமையாளர்களுடைய ஒரு கோரிக்கையாக மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி பிரசன்னா.